ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பொன்னில மாதராசை பொருந்தின பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றடி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாளாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமேயாக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போர் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வத்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைந்து வைத்தார். குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தடித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரிவி வேகம் மத்திய இகபரங்கள் வருபோகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்றாறு கூட்டம் முக்தியை விரும்பும் இச்சை மொழிவ சாதனமின் நான்கே. சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தை யாராம் சமம் அக கரண தண்டம் தமம் புற கரண தண்டம் அமர்தரு கர்மம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும். மமர் செய்யும் காமமாதி வரின் அடக்குதல் சகித்தல் சிரவண பொருளை தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமாய் வைக்கும் இத்தை சமாதானம் என்பர் மேலோர் பரம சத்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தையாகும். வரமிகு சமாதி ஆறு வகையின் சொற்பொருளிதாமே. சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை.
ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர் கறி உண்டாகும். நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. இவன் அதிகாரியானோன் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவண மூன்றடைந்த வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி பவமறு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. ஆன பின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் மூன்றில் காணவர் வலையில் பட்டு கை தப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. வணங்கி நின்றழுது சொல்வான் மாய வாழ்வின் உணங்கினேன் ஐயனேயன் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோஷ பாஷ பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான். அன்னதன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் தடவி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான். தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்ட போதே தடமடு மூழ்கி நான் போய் சரீரமும் குளிர்ந்துள்ளாரி அடரும் மண்பொழுகுமா போல் ஆனந்த பாஷ்பம் காட்டி மலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்றிது சொல்வான். சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீ என்னை ஆளலாமே. உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டென்றீரே இன்னதென்றதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டும் என்றான். அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின் செறிந்த மண்ணின் குடம்பையுள் புழுமுன் ஊதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம சொரூபமே மறுவ வேண்டி உடம்பினில் ஜீவனை பார்த்து உபதேசம் போதுவாரே. வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்திருந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத கால நேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய கவனிதத்துல கைவல்யத்துக்குரிய உபாயத்தை சொல்லிட்டு இருக்காரு. கைவல்யம் அப்படின்னா நிம்மதிக்காக எதையும் யாரையும் சார்ந்து இல்லாத தன்மை. ரெண்டாவது மீண்டும் பிறவாமை. அதுக்குரிய உபாயமாக இந்த சாஸ்திரத்தை எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. பந்தமும் வீடும் காட்ட யாருக்காக இந்த நூலை எழுதியிருக்காரு, எதுக்காக எழுதியிருக்காரு அப்படிங்கிற முகவரியோட தொடங்கினார். யாருக்காகனா ரொம்ப சம்ஸ்கிருத பண்டித்தம் இல்லாதவங்க, ரொம்ப பெரிய சாஸ்திர ஞானம் இல்லாதவர்கள். ஆனால் பந்தமும் வீடும் காட்ட யாருக்கு மோட்சத்தில் இச்சை இருக்கோ, யாருக்கு இந்த பந்தத்தில் உழன்றது போதுங்கிற அந்த ஒரு நிறைவு இருக்கோ, யாருக்கு மோட்சம்தான் என்னுடைய புருஷார்த்தம், எனக்கு அறம்பொருள் இன்பம் போதும், எனக்கு இனி மீண்டும் பிறவாமை வேண்டும்னு யாருக்கு ஒரு தீவிரமான ஒரு தாகம் இருக்கின்றதோ, ஆனால் எனக்கு வேற ஒன்றும் தெரியாது, எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, எனக்கு கீதை தெரியாது, உபனிஷத் தெரியாது அப்படின்னு ஒரு சாமானியராக இருந்தால் கூட மோட்சத்தில் இச்சை உள்ளவராக இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்காக ரொம்ப எளிமையான ஒரு நூலாக இதை செஞ்சுருக்காருன்னு பார்த்தோம். முதல்ல எடுத்தோடனே இதுக்குரிய அதிகாரித்துவம், யாருக்கு இந்த நூல் புரியும், யாருக்கு இந்த நூல் பிரயோஜனத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நமக்கு பார்த்தோம். 4 சாதனங்கள் சொன்னார். விவேகம், வைராகியம், சமாதி என்ற 6 கூட்டம், முக்தியை விரும்பும் இச்சை.
இந்த 4 தகுதிகள் உள்ளவனுக்கு தான் இந்த நூல் பிரயோஜனமாக இருக்கும். அதை தகுதிகளை பற்றி விளக்கமாக சொன்னார். விவேகம்னா என்ன? நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம். எது நிலையானது எது நிலையில்லாதது என்பதை பகுத்து அறியும் ஆற்றல் விவேகம். நிலையானது நிலையில்லாதது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது வைராக்கியம். விவேகம் வைராக்கியம். நிலையானது தான் எனக்கு வேண்டும் என்பது முமுட்சுத்துவம் அல்லது முக்தியை விரும்பும் இச்சை. இன்னொன்று சமாதி என்ற 6 கூட்டம். அதில் ஒரு 6 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சமம் அகக்கரண தண்டம், மன கட்டுப்பாடு. தமம் புறக்கரண தண்டம், இந்திரிய கட்டுப்பாடு. விடல். சமம் அகக்கரண தண்டம், தமம் புறக்கரண தண்டம். அமர்தர் கர்மம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும். நம்ம பொறுப்புகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இனிமேல் எனக்கு மோட்சம்தான் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? இதுக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்குறது. என்னுடைய பொறுப்புகள்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நான் எதுக்காக பிறந்தனோ வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு பொறுப்புகள் எல்லாத்தையும் குறைச்சிட்டு வர்றது விடல். அமர்தரு கர்மம் பற்றாது அறுத்தடே விடல் என்றாகும். மமர் செய்யும் காமமாதி வரின் அடக்குதல் சகித்தல். நமக்கு பல தடைகள் வரலாம், நமக்கு பொறுத்துக்க முடியாத பல துன்பங்கள் வரலாம். அது சீதோஷ்ணத்தினால வரலாம், குடும்பத்தினால வரலாம், நமக்குள்ளேயே இருந்து வியாதி வரலாம். எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் அந்த தடைகளை பொருட்படுத்தாமல் எனக்கு மோட்சம்தான் லட்சியம்னு அதை சகிச்சிக்கிறது என்னது? சகித்தல். சமம் தமம் விடல் சகித்தல். அடுத்து 5வது சமாதானம். சமாதானம்னா கிளாஸில் ஒருமுகப்பாடோடு கேட்கறது, கேட்ட விஷயத்தை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்குது. கிளாஸ் முடிச்சு போகும்போது செருப்பை போடும்போதே மற்றவையே என்ன பண்ணோம்? விவகாரம் இருந்தால் கூட அதை என்ன பண்ணுறோம்? நம்ம முக்கியமான விஷயம் நமக்கு வாழ்க்கையில் இதுதான்னு அதை விடாமல் அதை ஆழ் மனதில் பதிய வைப்பது, அதுக்கு சமாதானம். அடுத்தது முக்கியமாக இன்னொன்று ஸ்ரத்தை. ஸ்ரத்தைனா குருவும் சாஸ்திரமும் பொய் சொல்லலை அப்படின்னு அவங்களுடைய, ஏன்னா வார்த்தை இப்போ புரியாமல் இருக்கலாம், பல விஷயங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம், சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம், ஏன்னா பல இதை நம்ம கேட்டிருக்கலாம். அப்போ இதில் என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னு நம்ம முழுமையாக அதில் ஒரு விசுவாசத்தோட நம்பி வர்றதுக்கு பேர் ஸ்ரத்தை. இந்த குணங்கள் எல்லாம் நமக்கு இருக்கணும். இல்லைன்னா இதை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கல்டிவேட் பண்ணணும். இதை நம்ம எப்படியாவது அபிவிருத்தி பண்ணணும். ஏன்னா நமக்கு புருஷார்த்தம், நம்மளுடைய லட்சியம் மோட்சம்னு யாருக்கு இருக்கோ, நிர்ணயம் பண்ணிட்டோமோ, எனக்கு போதும், இனிமேல் எனக்கு இந்த மீண்டும் மீண்டும் பிறந்திறந்து என்ன எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னு யாருக்கு ஒரு தீவிரமான நாட்டம் இருக்கோ அவனுக்கு இந்த அதிகாரித்துவம் தேவை அப்படின்னு இதை முக்கியமாக சொல்லிட்டு திரும்ப திரும்ப நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஞான வேலை பார்க்கலைன்னா திரும்ப போய் சாதன சதுஷ்டயத்தை தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அதனால நமக்கு இந்த அதிகாரித்துவம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அவர் எப்படி ஒரு சிஷ்யன் எப்படி குருவை நாடி போகிறான் அப்படிங்கிறத பார்த்தோம். காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடும் மான் போல், தீராத செத்தை போல் சுற்றி சுற்றி, வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி அப்படின்னு என்ன பண்ணுறான்? அவனுடைய சம்சாரத்தை வர்ணிக்கிறாரு. நிறைய துக்கப்பட்டிருக்கான். ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக. தனக்குள்ளே இருந்து கஷ்டம், மற்றவங்களால கஷ்டம், பலவிதமான உறவுகள்னால கஷ்டம், உடைமைகளால் கஷ்டம், ஆரோக்கியத்தால் வர்ணிக்க வேண்டியதில்லை. எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் ஏதாவது பக்குவத்தை கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? வணங்கி நின்று அழுது சொல்வான். இன்னும் கதறான், குரு கிட்ட போய் கதறான். வணங்கி நின்று அழுது சொல்வான். மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனே, என் உள்ளமே குளிரும் வண்ணம் கோஷ பாஷ பின்னலை சின்னமாக்கி. எல்லா உறவுகள்கிட்ட பாசம் வச்சு பாசத்தினால என்ன பண்ணியிருக்கேன்? என்னால் பலவிதமான துன்பத்தை அனுபவிச்சுட்டு அந்த பின்னலை சின்னமாக்கி, அந்த பாச பின்னல்லேருந்து வலையிலேருந்து என்னைய அறுத்து விட்டுருங்கிற சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான். என்னை எப்படியாவது என்ன பண்ணுறான்? காப்பாத்துங்கன்னு சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு? சொன்னது
கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றார். குரு எப்படியான நன்றாக ஆமை, மீன், பறவை போல 4 விதமான தீட்சை கொடுக்குறாருன்னு பார்த்தோம். சக்ஷு தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை, சங்கல்ப தீட்சை, உபதேச தீட்சை, 4 விதமான தீட்சைகள் இருக்குன்னு பார்த்தோம். அவனை பக்கத்தில் வர வச்சு திருஷ்டமாகவும் அதிருஷ்டமாகவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறார். சைக்கலாஜிக்கலாகவும் அவனை தடவி கொடுக்குறாரு, ஆறுதல் படுத்துறாரு. சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றார். உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு, சொல்வேன். எனக்கு தெரியும் இந்த பிறவிங்கிற சக்கரத்திலிருந்து எப்படி விடுபடுறதுங்கிற அதுக்குரிய உபாயம் எனக்கு தெரியும். நான் சொல்றதுக்கு ரெடியாக இருக்கேன். சொன்னது கேட்பாயாகில், இதை நீ கேட்கணும், என்ன இதை நீ ஏற்றுக்கொள்ளணும், இதை புரிஞ்சிக்கணும், அதை ஏற்றுக்கணும். சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம், தொடர்ந்து வருகின்ற இந்த சம்சார சக்கரத்திலிருந்து உன்னை என்னால் விடுவிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான்? சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி, நான் சில நேரம் எனக்கு புரியாமல் கேட்காம இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும், என்னை எப்படியாவது கரையேற்றிடுங்க. சில நேரம் நான் என்ன பண்ணல, ஏதாவது கேள்வி கேட்கலாம், நான் சிலதை புரியாமல் இருக்கலாம், சொன்னபடி கேட்காம இருக்கலாம். இருந்தாலும் நின்னது கருணையால் என்னை, அந்த வார்த்தை, நீங்கள் கருணாமூர்த்தி, நான் சில நேரம் சொன்னோடு கேட்காம கூட இருக்கலாம், ஆனால் எப்படியாவது என்னைய கரையேற்றிருங்க அப்படின்னு நின்னது கருணையாலே நீர் என்னை ஆளலாமே. உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு என்றீரே, இன்னது என்று அதை நீர் காட்டி என்னை ஈடேற்றல் வேண்டும் என்றான். சொல்லிட்டீங்க பிறவியை மாற்றுறதுக்கு உபாயம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, எப்படியாவது என்னை கரையேற்றிருங்கன்னு போய் என்ன பண்ணுறான்? காஷ்டாங்கமாக விழுந்துட்டான். உங்களை தவிர எனக்கு வேற கதியே இல்லை அப்படின்னு. அவனோட பக்குவத்தை அறிஞ்சு குரு என்ன செய்கிறாரு? உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. அடங்கிய விருத்தியான், இவனுக்கு அடக்கம் இருக்கு, இவனுக்கு அகங்காரம் இல்லை, அவன் சொல்றத கேட்பதற்கு தயாராக இருக்கின்றான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவர் என்ன சொல்றாரு? வாராய் என் மகனே, தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத காலநேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னைத்தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. இப்போதான் முதல்ல ஒரு தொடங்குறார். இப்போதான் இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல ஒரு முகவுரையாக சொல்கிறார். வாராய் என் மகனே, வா உனக்கு சொல்கிறேன். தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து, எதனால மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறக்குறோம் அப்படின்னா, தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து, தன்னை மறந்ததுனால என்ன பண்ணுறான்? தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி, தன்னை மறந்ததுனால மீண்டும் மீண்டும் எப்படி ஒரு காஞ்ச சருகு காற்று இங்கிட்டும் அங்கிட்டும் அலைக்கிழிக்குதோ அதுபோல் என்ன பண்ணுறான்? ஒருத்தனோட ஜீவன் பிராரப்தத்தினால மேலையும் கீழையும் பலவான பிறவிகள் எடுத்து அந்த ஜென்ம சக்கரத்தில் சுற்றி சுற்றி வர்றான். ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. உன்னை நீ ஆராய்ச்சி செஞ்சின்னா இது போயிடும், அவ்வளோதான், சிம்பிள் அப்படிங்கிற. நீ உன்னை மறந்துட்ட, தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து செற்றை போல் சுற்றி சுற்றி அலைக்கழிக்கிறான். இதை நீ ஆராய்ச்சி பண்ணினா உனக்கு சுலபமாக புரிந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்கமாக சொல்கிறார். எப்படி இந்த சம்சாரத்துக்கு நிவர்த்திக்கு உபாயம் அப்படிங்கிறத சொல்கிறார். தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானேன், பின்னைய தலைவன் தானாய் பிரமமாய் பிறப்பு தீர்வன், உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்கையாலே ஈதுபதேசித்தேனே. தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானேன், பின்னைய தலைவன் தானாய் பிரமமாய் பிறப்பு தீர்வன், உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்கையாலே ஈதுபதேசித்தேனே. ரொம்ப முக்கியமான பாட்டு சொல்கிறார். தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேன், பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன், உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை,
என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே. நீ வந்து என்கிட்ட சரணாகதி பண்ணி கேட்ட, பிறப்பு இறப்பு சக்கரத்துலேருந்து எப்படி வெளிவர்றது அப்படிங்கிறதுக்கு உபாயத்தை கேட்ட. அதுக்காக நான் சொல்கிறேன், உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. உபாயம் இதுதான். உன்னை நீ அறிவாயாக, உன்னை நீ அறிவாயாக, இதுதான் உபாயம். தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானே. உன்னை, ஜீவாத்மாவாகிய உன்னையும், ஆதார தலைவன், ஆதார தலைவன்னா பரமாத்மா. இது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். நம்ம சகுண பிரம்மமாகவும் எடுத்துக்கலாம், நிர்குண பிரம்மமாகவும் எடுத்துக்கலாம். நம்ம நிர்குண பிரம்மம்னா நமக்கு பெயர் வடிவமற்ற அந்த இறைவனை, எல்லாவற்றுக்கும் ஆதாரமான அந்த பிரம்மத்தை. சகுண பிரம்மம்னா ஈஸ்வரனை. நமக்கு மூன்று விதமான ஆராய்ச்சி நமக்கு ரொம்ப தேவை. தன்னை பற்றின ஆராய்ச்சி தேவை, ஈஸ்வரனை பற்றின ஆராய்ச்சி தேவை, இந்த ஜெகத்தை பற்றின ஆராய்ச்சி. இந்த மூணு நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இப்போ நமக்கு உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. நமக்கு எல்லா கேடுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன? நம்மை நாம் அறியாதது தான் பிரச்சனையாகும். இப்போ இதுதான் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு வர வேண்டிய கடைசி கேள்வி. இந்த கேள்வி மட்டும், நான் யாருங்கிற இந்த கேள்வி மட்டும் வந்துட்டா முடிஞ்சிருச்சு. இந்த கேள்வி கேட்குறதுக்கு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும் நமக்கு. இதுதான் நமக்கு ரமணரோட இதில் வந்து நமக்கு நான் யாருங்கிற கேள்வியை தான் நம்ம பார்க்குறோம். அவருடைய முக்கியமான உபதேசமே இதுதான். திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்குது, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடும் இல்லை. உன்னை நீ அறிஞ்சிட்டினா உனக்கு ஒரு கேடும் இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கஷ்டத்தில் இருக்கும். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. இதே தான் ரமணர் வந்து நான் யார் விசாரத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. இப்போ நமக்கு நிறையா நமக்கு பிரச்சனை வாழ்க்கையில் சந்திச்சிருக்கோம். பிரச்சனைகள் எல்லாம் எதுக்காக பகவான் கொடுத்துருக்காரு அப்படின்னா, இந்த கேள்வியை கேட்க வைக்கிறதுக்கு தான். சுகமாக சௌரியமாக இருந்தாலும் அந்த கேள்வி வராது. இந்த கேள்வி வர்றதுக்கே நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். எப்படி இந்த வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தாகம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு கேள்வியே வரும். இந்த கேள்வி தான் லாஸ்ட் குவெஸ்டின். வாழ்க்கையில் இந்த பிறப்போட அர்த்தமே இந்த கேள்வி கேட்குறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். நிறைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருப்போம்னு நினச்சிருப்போம். இது பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் வரும், தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் அப்படின்னு. என்னை ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் புத்தி யோகத்தை கொடுக்குறேன், ஆத்ம ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு. நம்ம நினைப்போம், நிறைய நம்ம தர்மமாக இருக்கோம், ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, நல்லவங்களுக்குலாம் ஏன் இவ்வளோ சோதனை வருது அப்படின்னு. சோதனை வச்சு இந்த கேள்வியை கேட்க வைக்கிறதுக்காக தான் அந்த சோதனை. சுகமாக இருந்தால் அந்த கேள்வி வரவே வராது. அப்படி ஒரு கேள்வி நமக்குள்ளே வரணும். ஏன்னா இந்த கேள்வி தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முடிச்சு அறுக்க போகிற கேள்வி. உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானே, பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன். இதுதான் நம்மளுடைய படிக்க போகிற இந்த நூலுடைய சூக்ஷ்மம். இதுதான் சொல்லிக் கொடுக்க போகிறார். எப்படி தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் காண்பது, பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன். எப்படி அந்த எனக்கும் அந்த இறைவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, ஜீவாத்மான்னு சொல்கிறோம், பரமாத்மான்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டுக்கும் இருக்கின்ற அந்த ஆதார தத்துவம் என்ன, இதைத்தான் சொல்லிக் கொடுக்க போகிறார். இதை சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக நமக்கு முழுமையாக எதை அறியணுமோ அதை அறிவிக்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம படித்த படிப்பு எல்லாம் புற விஷயத்தை பற்றியே படிச்சிருக்கோம். எல்லாமே என்னது, வேறு ஒரு வஸ்துவை பற்றியே படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம படிக்க போகிறது தான் நம்மை பற்றிய கல்வி. நமக்கு எல்லாம் தெரியும், எப்படி சமைக்கிறதுன்னு தெரியும், எப்படி ஃபேன் எப்படி ஓடுதுன்னு தெரியும், ஏரோப்ளேன் எப்படி ஓடுதுன்னு தெரியும், எப்படி டைஜஷன் தெரியும், எல்லாம் தெரியும். நம்ம நிறையா படிச்சிருக்கோம். ஆனால் நம்ம பற்றி நமக்கு தெரியாது. நான் என்பது யாருங்கிறது நமக்கு தெரியாது.
உன்னுடைய எல்லா துக்கத்துக்கும் காரணம் இந்த ஆத்ம அஜ்ஞானம் தான். உன்னை பற்றி தெரியாமல் இருக்கின்றது. கஷ்டப்படுறேன்னு சொல்றியே, யார் கஷ்டப்படுறா அப்படின்னு இந்த ஆழமான ஒரு விசாரத்துக்குரிய வித்து. இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு பாட்டு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். திருமந்திர பாட்டு. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. அதை இவர் கொஞ்சம் மாற்றி சொல்றாரு. தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானே, பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே. இந்த முதல் 2 வரி அதனுடைய விளக்கம் தான் இந்த நூல். அதனால் நம்ம வர வர பார்க்குறோம். நம்ம இப்போ முக்கியமாக என்னது, நம்மளுடைய சம்சாரத்துக்கு காரணம் என்ன? நம்மை பற்றின மறப்பு, மாய வாழ்வு என்னும் சோகத்தால்னு சொன்னான். இந்த மாயை காரணமாக என்ன ஆயிடுச்சு, நமக்கு நம்மை பற்றி மறந்து விடுகின்றோம். தாய்மானவர் பாட்டு ஒரு பாட்டு இருக்கு. பிறப்பும் இறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணியான் பார்க்கில் மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி. இந்த பிறப்பும் இறப்பும் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த மாயை, இந்த வஞ்ச மாயையினால இந்த மறப்பு. என்ன மறப்பு? நான் யாருங்கிறத மறந்துட்டேன். மாயை என்ன பண்ணுது? நம்முடைய அறிவை மறைத்து விட்டது. அதனால உண்மையிலேயே பூர்ணஸ்வரூபமான நான் என்ன அபூர்ணனாக நினைச்சு துக்கப்படுறேன் அப்படின்னு தாய்மானவர் சொல்றார். இவர் சொல்லிட்டாரு, உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே. இப்போ யாரோ ஒருத்தன் நம்மக்கிட்ட வர்றாங்க, ஓன்னு கஷ்டமாக இருக்குன்னு அழுறாங்க. அழும்போது அவங்கக்கிட்ட உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அடுத்து அவங்ககிட்ட என்ன வரும்? என்னை பற்றி எனக்கு தெரியாதா, எனக்கு நான் யார் நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி அந்த சிஷ்யன் சாதாரணமாக வரணும், அவனுக்கு பெருசாக ஒன்றும் சாஸ்திர ஞானம்லாம் இல்லை. உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை அப்படின்னோடனே அவன் அதுக்கு பதில் கேள்வி கேட்குறான், குரு கிட்ட கேட்குறான். 21. என்னைத்தான் சடனா உணர்ந்து எண்ணியோ சொன்னீரையா, தன்னைத்தான் அறியா மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ, பின்னைத்தான் அவர்கள் எல்லாம் பிறந்திறந்துளவுன் வானேன், நின்னைத்தான் நம்பி நேர்க்கு நின்னயம் அருளுவீரே, என்னைத்தான் ஜடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீரையா, தன்னைத்தான் அறியா மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ, பின்னைத்தான் அவர்கள் எல்லாம் பிறந்திறந்துழலுவானேன், நின்னைத்தான் நம்பி நேர்க்கு நின்னயம் அருளுவீரே. அவன் கேட்குறான், என்னைத்தான் ஜடனா உள்ளத்து எண்ணியோ சொல்லிடுறியா? ஐயா, நான் என்ன ஜடமா? எனக்கு என்ன தெரியுமே? நமக்கு எல்லாருக்கும் நமக்கு நம்மளை பற்றி என்ன தெரியும்? நம்மளுடைய பயோடேட்டா தெரியும். நான் எப்போ பிறந்தேன், நான் யார், இன்னார், என்னோடய அப்பா அம்மா யார், எனக்கு என்ன நல்லா தெரியுமே. அப்படி இருக்கும்போது உன்னை நீ அறிவாயாகில்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ என்னைத்தான் ஜடனா உள்ளத்து எண்ணியோ சொல்லிடுறியா? இப்போ ஜடன்னா இங்கே ஒரு முட்டாளான்னு எடுத்துக்கலாம். இல்லாட்டி என்னை பற்றி தெரியாத ஒரு இந்த டேபிள் சேருக்கெலாம் தன்னை பற்றி தெரியாது, அதுக்கெல்லாம் தன்னை பற்றி தெரியாது. எனக்கு நான் இந்த மாதிரி டேபிள் சேர் கிடையாது, எனக்கு என்ன நல்லா தெரியும், நான் யாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்போது அப்படி நினச்சி சொன்னீங்களா? என்னைத்தான் ஜடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீரையா, தன்னைத்தான் அறியா மாந்த தரணியில் ஒருவர் உண்டோ. உலகத்தில் தான் யாருன்னு தெரியாதவங்க யாராவது இருப்பாங்க, எல்லாரும் அவங்கவுங்க யாருன்னு தெரியும். என்ன பேர் இருக்குது, ஊர் இருக்குது, அம்மா அப்பா இருக்காங்க, எங்கள் குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஒரு பெரிய பயோடேட்டா உங்களை பற்றி நம்ம பற்றி எழுதுகிறோம். இன்னும் இது தெரியும் அது தெரியும் அப்படி இப்படி என்ன பண்ணுறோம், நம்மளை பற்றி நிறைய எழுதுகிறோம். நமக்கு தன்னைத்தான் அறியாமல் அந்த தரணியில், தரணினா பூமியில், இந்த பூமியில் தன்னை பற்றி தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? தரணியில் ஒருவர் உண்டோ, பின்னைத்தான் அவர்கள் எல்லாம் பிறந்திறந்து உழலுவானேன், உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ எல்லாருமே அவரவருக்கு அவரவரை தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி எல்லாருமே பிறந்து இறந்துட்டு தான் இருக்காங்க. பின்னைத்தான் அவர்கள்லாம் பிறந்திறந்து உழலுவானேன், நின்னைத்தான் நம்பினேருக்கு நின்னயம் அருளுவீர். உங்களையே நம்பி வந்திருக்கேன், நீங்கள் தான் பிறவி சுழல்ல எனக்கு நீக்கி கொடுக்கணுங்கிற அந்த உபாயம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க.
நின்னைத்தான் நம்பினேற்கு நிர்ணயம் அருளுவீரே. என்ன நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும். எனக்கு என்ன நல்லாவே தெரியும், ஆனாலும் எனக்கு துக்கமாக இருக்கே. உன்னை நீ அறிவாயாகி உனக்கு ஒரு கேடும் இல்லைன்னு சொல்கிறீங்க. எனக்கு என்ன நல்லாவே தெரியும், ஆனால் எனக்கு துக்கமாக இருக்கே. இப்போ எனக்கு நீங்கள் தான் எனக்கு உபதேசித்து அருள வேண்டும் அப்படின்னு சொன்னே குரு அதுக்கு பதில் சொல்கிறார். இன்னது தேகி தேகி இவன் என உணர்வான் யாவன், அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார். சொன்ன பின் தேகி யாரிற் தூலமல்லாமல் என்றான். பின்னது கேட்ட ஐயர் பீழையும் நகையும் கொண்டார். இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன், அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார். சொன்ன பின் தேகி யாரில் தூலமல்லாமல் என்றான். பின்னது கேட்ட ஐயர் பீழையும் நகையும் கொண்டார். இவர் அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவனுடைய அனுபவத்தை வச்சே சொல்லி கொடுக்குறார். அவனுடைய தினப்படி அனுபவத்தில் இருக்கிற விஷயத்தை வச்சு சொல்கிறார். இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன். இன்னது தேகம் தேகி இவன் என்று உணர்வான் யாவன். இப்போ இது கண்ணாடி. இந்த கண்ணாடி நான் அல்ல. இது கண்ணாடி நான் பயன்படுத்துகிறேன். இந்த கண்ணாடி நான் அல்ல. இது புஸ்தகம். இந்த புஸ்தகம் நான் அல்ல. இது டேபிள். இந்த டேபிள் நான் அல்ல. இது ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் நான் அல்ல. இது மாதிரி இது உடல். இந்த உடல் நான் அல்ல. இந்த உடல் என்னால் பார்க்கப்படுகின்றது. இந்த கண்ணாடி என்னால் பார்க்கப்படுகின்றது. இந்த கண்ணாடி நான் அல்ல. இந்த புஸ்தகம் என்னால் பார்க்கப்படுகின்றது. இந்த புஸ்தகம் நான் அல்ல. இந்த உடை என்னால் பார்க்கப்படுகின்றது. இந்த உடை நான் அல்ல. இந்த செயின் என்னால் பார்க்கப்படுகின்றது. இந்த செயின் நான் அல்ல. இதெல்லாம் புரிஞ்சிடும். இதெல்லாம் நமக்கு ஓகேன்னு சொல்லிடுவோம். இந்த உடல் என்னால் பார்க்கப்படுகின்றது. இந்த உடல் நான் அல்ல. அதான் சொல்றார். இன்னது தேகம் தேகி இவன். தேகினா யாரு? இந்த தேகத்தை அறிபவன் தேகி. இந்த உடலை அறிபவன் தேகி. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐ ஆம் பாடின்னு நினைக்கிறோம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றது? ஐ ஹாவ் பாடி. எனக்கு உடல் கொடுக்கப்பட்டுள்ளது. நான் உடல் அல்ல. இந்த உடல் என்னுடையது. இந்த கண்ணாடி என்னுடையது. இந்த புஸ்தகம் என்னுடையது. இந்த புடவை என்னுடையது. அது மாதிரி இந்த உடல் என்னுடையது. 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 அந்த என்னுங்கிறது அந்த யார்? ஐ ஹாவ் பாடி. எனக்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஐ யாரு? அதான் நீ யோசிங்க. இன்னது தேகம் தேகி இவன் என்று உணர்வான் யாவன். யோசிச்சு பாரு. இந்த உடம்பை உன்னால் அறியப்படுகின்றது. இந்த உடலை அறிபவன் யார்? இன்னது தேகி தேகி இவன் என உணர்வான் யாவன். அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார். அன்னவன். அன்னவன் இந்த மாதிரி அறிந்து கொண்டவன். அவன்தான் தன்னைத்தான் அறிந்தவன். நீ என்ன சொன்ன? முத பாட்டில் என்ன சொல்ற? தன்னைத்தான் அறியா மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ அப்படின்னு கேட்டு இல்லையா? உன்னை நீ அறிய எனக்கு என்ன தெரியுமே அப்படின்னு சொன்ன. இவ்வாறு அறிபவன் தான் அறிந்தவன். அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார். இப்போ ஞானத்தை நம்ம ரெண்டு ஞானமாக பிரிக்கிறோம். ஒன்று பேர் சாமானிய ஞானம், இன்னொன்று விசேஷ ஞானம். சாமானிய ஞானம், விசேஷ ஞானம். சாமானிய ஞானம் அப்படின்னா இந்த உடலையே நான் நினைப்பது என்னது? சாமானிய ஞானம். சாமானியமாக எல்லாரும் நினைக்கிற ஞானம் இது சாமானிய ஞானம். ஆனால் விசேஷ ஞானம் என்பது என்ன அப்படின்னா இந்த உடலை பார்ப்பவனை பற்றிய ஞானம். அதுக்கு பேர் விசேஷ ஞானம். இப்போ சாமானிய ஞானங்கிறது நமக்கு பிறந்ததுலேருந்து நம்ம எல்லார்ட்டையுமே இருக்குது. நான் யாருங்கிறது இந்த உடலை சம்பந்தமாக வச்சு நம்ம அறிந்த விஷயங்கள்.
இந்த உடலை மையமாக வச்சு எப்போ அந்த பிறப்பு எடுத்திருக்கோமோ அதிலிருந்து அதை மையமாக வச்சு நம்ம எப்பெல்லாம் அந்த நான்னு பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே இந்த சாமானிய ஞானம், சமமாக எல்லாரும் பொதுவாக பயன்படுத்துகின்ற நான். இப்போ விசேஷ ஞானம் குரு போதிக்கிறது என்ன அப்படின்னா விசேஷ ஞானம், இந்த உடல் மனம் புத்திக்கு வேறாக இருக்கின்ற அந்த நான், அதை பற்றி தான் விசாரம் பண்ணியிருக்கேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இன்னது தேகம் தேகி இவன் என்று உணர்வான் யாவன். யாருக்கு உடலை பார்ப்பவனையும் பிரிக்க முடிகின்றதோ, இன்னது தேகம் தேகி இவன் என்று உணர்வான் யாவன். யார் விவேகத்தினால் அறிவினால், இப்போ பிரிக்கிறதுனா என்னது, வெட்டி போட்டு பிரிக்கிறது கிடையாது, புத்தினால் என்ன பண்ணுறோம், புரிஞ்சிக்கிறோம் என்று உணர்வான் யாவன். அன்னவன் அவன்தான் தன்னைத்தான் என்று அறிந்தவன். அவனுக்கு தான் நான் யாருங்கிறத அவன் பிரித்து புரிஞ்சிருக்கான். சொன்ன பின் குரு இப்படி சொல்லிட்டார், இன்னது தேகம் தேகி இவன் பிரித்து பார்க்குறவன் தான் தன்னைத்தான் என்று அறிந்தவன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன கேட்குறான், சொன்ன பின் இந்த இவ்வாறு உபதேசத்தை கேட்ட உடனே தேகி யார், தேகின்னு யார் இருக்கா, ஸ்தூலம் அல்லாமல் என்றான். இவர் கண்ணாடிலாம் வச்சு எக்ஸாம்பிள்லாம் சொல்லலை, அவர் சும்மா சொல்லியிருக்காரு, தேகியும் தேகனையும் பிரிச்சுப்பார், பிரித்து யார் பார்க்குறாங்களோ அவன் தான் தன்னைத்தான் அறிந்தவன் அப்படின்னு ஒன்னே அவன் ரொம்ப நம்மளை மாதிரியே ஒரு புதுசாக வந்திருக்கிறான், ஒரு அந்த மாதிரி தொடங்குறாரு. ஏன்னா மந்திரம் உணருமாறுன்னு முதலே சொல்லிட்டார் இல்லையா, ஒரு சாதாரண ஒருத்தன் துக்கத்தில் தாங்காமல் வந்திருக்கான், அவனுக்கு ஒன்றும் ஆத்மா கித்மாலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியாது. அப்போ அவன் கேட்குறான், தேகி யார், இன்னும் தேகின்னு சொல்கிறீங்களே, தேகி யார், யார் தேகி, இந்த உடம்புக்குள்ளே இருக்குது யார் இருக்கா, யாருமே எனக்கு தெரியலையே, தேகி யார், ஸ்தூலம் அல்லாமல், ஸ்தூலம்னா இந்த பருமா இந்த உடம்பை தவிர இதுக்குள்ளே வேற யாரும் இருக்கா, வேறெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு என்ன சொல்கிறான், எனக்கு விளங்கவில்லை அதனால் இல்லைங்கிறான். எனக்கு புரியல அதனால இல்லை அப்படிங்கிற, புரியலைங்கிறதுனாலே எனக்கு தெரியலைங்கிறதுனாலே ஒன்று இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் சொல்லணும். இப்போ நட்சத்திரங்களை நான் பார்க்கல வானத்தில் அப்படின்னு சொல்கிறேன், உண்மையா இல்லை. இப்போ எனக்கு ஒன்று விளங்கலை அப்படிங்கிறதுனாலே ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் என்ன சொல்கிறான், தேகின்னு ஒரு ஆள் இல்லை, இந்த உடம்புக்குள்ளே ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிறான். இந்த தேகத்துக்கு வேறாக ஒரு ஆள் இல்லை, இதை பார்ப்பவன் ஒருத்தன் எனக்கு தெரியலையே அப்படிங்கிறான். ஆனால் சாமானியமாக யார்கிட்டயா போய் கேளுங்க, சாதாரணமாக இருக்கிறவங்ககிட்ட தான் ஏற்றுக்க முடியாது. அந்த கோணத்திலேருந்து கொண்டு போகிறார். சொன்ன பின் தேகியார் இத்தூளம் அல்லாமல் என்றான், தேகின்னு ஒருத்தன் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே பின்னது கேட்ட ஐயர், ஐயர்னா ஆசிரியர், இதை கேட்ட அது கேட்ட ஐயர், எதை கேட்ட ஐயர், இவ தேகின்னு யார் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறாராம், பீழையும் நகையும் கொண்டார். பீழைனா அவன் மேலே இறக்கம், கருணை, ஐயோ இப்படி தெரியாமல் இருக்கானே, இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கானே, உண்மை புரியாமல் கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவன் மேலே கருணையும் இரக்கம். நகைன்னா ஒரு புன் சிரிப்பு, சரி இவனை எப்படியாவது வந்துட்டான், இனிமேல் என்ன பண்ணிடலாம், இவனை கரையேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் வணங்கி நின்று அழுது சொல்லியிருக்கான், ஐயோ புலம்பியிருக்கான். நம்மகிட்ட யாராவது ஒருத்தவங்க அழுது அப்படி கண்ணீர் கம்பளமாக வந்தால் நம்ம என்ன செய்வோம், கவலைப்பட்டு ஏதாவது என்ன ஆறுதல் சொல்லி எப்படியாவது சமாதானப்படுத்துன்னு நினைப்போம் இல்லையா. அதே மாதிரி இந்த குரு என்ன பண்ணுறாரு, இப்படி கஷ்டப்படுறானே, தெரியாமல் இப்படி கஷ்டப்படுறானே, தன்னை பற்றி தெரியாமல் கஷ்டப்படுறானே அப்படின்னு பீழையும் கருணை இரக்கத்தின் காரணமாக. ஏன்னா பிறவியே வீணாக போயிடும், இந்த கேள்வி இல்லை அப்படின்னா என்ன, அது நமக்கு இந்த பிறவி முடிகிற வரைக்கும் துக்கப்பட்டு இருக்க போகிறோம், அடுத்து மீண்டும் பிறக்க போகிறோம். அதனால நகையும் கொண்டார், அதனால நல்ல புன்னகையோட நம்ம இதில் கிருஷ்ணர் பார்ப்போம், நம்ம பிரகசன்னிவ பாரத அப்படின்னு படிப்போம். அர்ஜுனன் அவனை கிருஷ்ணர் நமஸ்காரம் பண்ண உடனே அவர் சந்தோஷமாக சொல்லி கொடுக்குறதுக்கு ரெடியாகிறாராம். அது மாதிரி சரி ஒருத்தரை கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி பண்ணுறோன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். அது மாதிரி பீழையும் நகையும் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முறையாக உபதேசத்தை தொடங்குறார். தேகம் அல்லாமல் வேறே தேகியார் காணேன் என்றாய், மோகமாம் கனவில் முளைத்தவன் எவன் நீ சொல்வாய், சோகமாம் கனவு தோன்றாம் சுளுத்தி கண்டவன் யார் சொல்வாய், ஆகணி நனவில் என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய், தேகம் அல்லாமல் வேறே தேகியார் காணேன் என்றாய்,
மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய். சோகமாம் கனவு தோன்றா சுளுத்தி கண்டவனார் சொல்வாய். ஆகடி நனவில் என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய். இவனுக்கு இவன் பாஷையிலேயே புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அவனுக்கு எப்படி சொன்னால் அவனுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய 3 அவஸ்தைகளை வச்சு சொல்கிறார். அவஸ்தைகள்னால் 3 படிநிலைகள், நம்ம தினப்படி எல்லாருக்கும் ஏற்படுகின்ற அனுபவத்தை வச்சு சொல்கிறார். நமக்கு 3 அவஸ்தாத்ரய விவேகம்னு இதுக்கு பேர். விவேகம்னா பிரித்து அறிவது, அவஸ்தைகள்னா 3 அவஸ்தைகள். நம்ம தினம் நமக்கு இருக்கின்ற அவஸ்தைகள் என்னென்ன? விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. 3 மாறி மாறி வருது. இந்த 3ல் ஏதாவது ஒன்றில் தான் நம்ம எப்பயுமே இருப்போம். இப்போ முழிச்சிருக்கோம் தூங்கலை, இப்போ முழிச்சிருக்கோம். அப்புறம் ஒன்று முழிச்சிருப்போம், இல்லைன்னா தூங்குவோம், இல்லாட்டி கனவு காம்போம். இந்த 3 என்ன ஆயிடும்? மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 3ல் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம இருப்போம். இப்போ இந்த அனுபவத்தை வச்சு இது வரைக்கும் நம்ம இப்படிலாம் யோசிச்சிருக்கவே மாட்டோம் வாழ்க்கையில். எங்கே போகிறது, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எதை உடுத்தலாம், எதை வாங்கலாம், யாரை பார்க்கலாம், யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? இப்படியே தான் யோசிச்சிருக்கோம். சாஸ்திரம் நம்மளை இது வரைக்கும் தினம் அனுபவிக்கிற ஒரு விஷயத்தை, நம்ம கண்டுக்காமல் இருந்த ஒரு விஷயத்தை வச்சு இதுதான் உனக்கு நிம்மதிக்கு வழின்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் திருப்பி யோசிக்க வைக்குது. இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம்? மற்றதையே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நான் யார் விசாரத்தின் மூலமாக நம்மளுடைய எண்ணம் எல்லாத்தையும் நம்மளை நோக்கி திருப்புது. உன்னை நீ ஆராய்ச்சி பண்ணி பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 அவஸ்தைகள், 3 விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. விழிப்பு நிலைக்கு பேர் நனவுன்னு சொல்லுவோம். நனவு அல்லது ஜாகிரத அவஸ்தை 2 பேர் இருக்குது. விழிப்பு நிலை, நனவு அல்லது ஜாகிரத், இந்த 3 ஒரே அர்த்தம். முழிச்சு நம்ம வேக்கிங் ஸ்டேஜ்னு நம்ம சொல்லுவோம். நம்ம விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அது ஒன்று நனவு, நன அவஸ்தை, இல்லாட்டி ஜாகிரத அவஸ்தை அல்லது விழிப்பு நிலை. அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுறோம்? தூங்க போகிறோம். கன அவஸ்தை, அதுக்கு பேர் கனவு அவஸ்தை அல்லது ஸ்வப்ன அவஸ்தைன்னு பேர். ஒன்று ஸ்வப்ன அவஸ்தை அல்லது கனவு அவஸ்தை. 3வது ஆழ்நிலை உறக்கம், அதுக்கு சுஷுப்தின்னு பேர். சுஷுப்தி அல்லது உறக்கம். இந்த 3 அவஸ்தைகள் மாறி மாறி வருது. இந்த அவஸ்தைகளை விசாரம் பண்ண சொல்றார். தேகம் அல்லாமல் வேறே தேகியார் காணேன் என்றார். என்ன சொன்ன? தேகியார் இத்தூலம் அல்லாமல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த தேகின்னு ஒன்று இல்லையே அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இப்போ நான் அதை வச்சே வர்றேங்கிறார். தேகம் அல்லாமல், இந்த உடலுக்கு வேறாக தேகி அப்படின்னு ஒரு ஆள் இல்லையே, காணோமே அப்படின்னு சொன்னேன் இல்லையா. மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய். மோகம்னா மறந்துருக்கு. என்ன மறந்துருக்கு? நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போனேன், கனவு வந்துச்சு, ரொம்ப பசிச்சிச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போனேன், கனவுல அப்படி பசிக்குது. முடிச்சிருக்கும் போது சாப்பிட்டது மறந்து போச்சு. மறந்து, மோகமாம்னா மறப்பு. இந்த ஜாகிரத அவஸ்தை, விழிப்பு நிலை மறந்து போய், விழிப்புல நடந்த எல்லாமே மறந்து போச்சு. விழிப்பு நிலையில் எங்கள் அப்பா இறந்துட்டார், கனவுல எங்கள் அப்பா வர்றார். விழிப்புக்கும் கனவுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ். அப்போ மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் யார் சொல்வான்? நான் தூங்கும்போது சாப்பிட்டுட்டு தான் தூங்கினேன், ஆனால் அங்கே எனக்கு பசிக்குதுன்னு சொன்னவன் யார்? இந்த சாப்பிட்டவன் ஒருத்தன், இந்த பசிக்குதுன்னு சொல்கிறது ஒரு ஆள். 2 ஒரு ஆளா வேற ஆள்? அதை பார்த்தது யார்? ஜனகருக்கு இந்த மாதிரி தான் ஒரு விசாரம். அவருக்கு முதல்ல இந்த மாதிரி தான் விசாரம். ஜனக மகாராஜா தெரியும், அவர் பெரிய ஞானி, அவர் பெரிய ராஜா. அவர் கனவுல பிச்சைக்காரனாக இருந்தார். பிச்சைக்காரனாக இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு முழிச்சு பார்த்தாரா அவர் ராஜாவாக இருந்தார். உடனே எல்லாரையும் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு வந்துட்டு எது உண்மை, எந்த ஜனகன் உண்மை, பிச்சைக்கார ஜனகன் உண்மையா, ராஜா சக்கரவர்த்தி ஜனகன் உண்மையான்னு கேட்டார். இந்த விசாரம் நமக்கு ரொம்ப தேவை.
இப்போ இந்த கனவை பார்த்தது யார், விழிப்பு நிலையில் விவகாரம் பண்ணுறது யார், எது உண்மை? அந்த அவஸ்தைக்கு போயிட்டா இது பொய்யாயிருது, இங்கே வந்துட்டா அது பொய்யாயிருது. இப்போ மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் யார் எவன் நீ சொல்வான், சோகமாம் கனவு தோன்றா சுளுத்தி கண்டவன் யார் சொல்வான். ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறேன், தூங்கி முழிச்சிட்டு நேராச்சு, ரொம்ப ட்ராவல் பண்ணி இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு தூங்கினேன். நான் தூங்கி அப்படி தூங்கி முழிச்சேன். தூக்கத்தில் என்ன பண்ணேன், நான் இருந்தனா இல்லையா, என்ன நடந்ததுன்னே தெரியல. முழிச்சு பார்த்தா பெரிய மழை பெஞ்சிருக்கு, ஐஸ் கட்டிலாம் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ இருந்தனா இல்லையா தூக்கத்தில்? இப்போ அந்த தூக்கத்தை நிம்மதியாக தூங்கினேன்னு சொன்னேன். பாத்தியா, பார்த்தது யார்? தூக்கத்தை பார்த்த ஒருத்தர் இருக்காரு. தூக்கத்தில் நிம்மதியாக தூங்குனேன்னு சொல்கிற, அப்போ அந்த தூக்கத்தை பார்த்தவ யாரு அப்படின்னு ஒரு விசாரம். சோகமாம் கனவு தோன்றா, கெட்ட கெட்ட கனவாக வருது. கனவு எதுவும் வராத சுளுத்தினா சுஷுப்தி, அதை வந்து ஆழ்நிலை உறக்கம். எந்த கனவு எதுவுமே வரல, அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப்புன்னு சொல்கிறோம். இப்போ அந்த கனவை அந்த 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 சுஷுப்தியை பார்த்தது யார்? சோகமாம் கனவு தோன்றா சுளுத்தி கண்டவன் யார் சொல்வார்? சொல்லு. இருந்தில, பார்த்தில, இப்போ இதோ இதுக்கு வேற ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு அறிவு ஒன்று இருக்கு இல்லையா, பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு அறிவு இருக்கு இல்லையா. ஆக நீ நனவில் என்னும் அறிவு தான் ஏது சொல்வான். சரி, விவகாரம்லாம் பண்ணுற, முடிச்சிட்டேன், கனவு முடிஞ்சிச்சு, ஆழ்நிலை தூக்கம் முடிஞ்சிச்சு, முடிச்சதுக்கப்புறம் நிறைய யோசிக்கிறேன், நிறைய எண்ணம்லாம் வருது. அந்த எண்ணத்தெல்லாம் அறிபவன் யார்? பசிக்குதுன்னு நினைக்கிற, பசிக்குதுன்னு சொல்கிறது யார்? தாகமாக இருக்குன்னு சொல்கிறது யார்? கோபமாக இருக்குன்னு சொல்கிறது யார்? எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறது யார்? விவகாரத்தில் இருக்கும்போது இது வேணும் அது வேணும்னு கேட்குறது யார்? இந்த எண்ணங்கள்லாம் யாருக்கு உண்டாகின்றது? எல்லாருக்கும் இருக்கிற, சாமானியமாக எல்லாருக்கும் இருக்கிற அனுபவத்தை வச்சு சாஸ்திரம் பேசுது. ஏன்னா பிரச்சனைகள் வேறு வேறாக இருக்கலாம், நம்ம பார்த்தோம், தீர்வு ஒன்று தான். இப்போ உன்னை நீ அறிவாயாகில் அப்படின்னா எதை அறியணும் நம்ம? இந்த 3 அவஸ்தைகளும் அறிபவன் ஒருத்தனா வேறையா? தூக்கத்தில் நான் இந்த நான் தான் அங்கே போகிறேன்னா, ஏன்னா அந்த நான் வந்து எனக்கு நான் அங்கே வந்து பாடச்சட்டை போட்டு சின்ன பிள்ளையாக கூட இருக்கலாம் கனவுல. இப்போ அந்த நான் வேற நானா ஒரே நானா அப்படின்னு அவனை யோசிக்க வைக்கிறேன். ஆக நீ நனவில் என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய். இது ரொம்ப முக்கியமான ஒரு விசாரம். நம்ம சாஸ்திரம் இப்படி சொல்லி தான் நம்மளை புரிய வைக்கின்றது. ஏன்னா நம்ம வெளிமுகமாகவே பார்த்து பழகியிருக்கோம், இது வரைக்கும் வேறு எல்லாத்தையும் பற்றி விசாரம் பண்ணியிருக்கோம். நமக்குள்ள இவ்வளோ ஒரு விசாரம் இருக்கா அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லி கொடுத்து தான் தெரியும். ஏன்னா பிறந்ததுலேருந்து தூங்கி முடிச்சிருக்கோம், இந்த தூக்கத்தை பற்றி நம்ம யோசிச்சதே இல்லையே அப்படின்னு யோசிக்கும். ஏன்னா ரமணருக்கு இது மாதிரி தான் ஒரு இது பார்க்கும். செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க ரமண பகவானுக்கு வந்து. இப்போ அவர் சாவுறது யாரு அப்படின்னு யோசிச்சார். நம்மளாம் என்ன பண்ணிப்போம், ஒவ்வொன்று ஒப்பாரி வச்சு நல்லா திட்டிருப்போம். என்ன இப்படி என்ன யார் இப்படி சொல்லலாம், என்ன செத்துப்போன்னு எப்படி சொல்லலாம்னு சொல்லியிருப்போம் நம்ம. அவர் அதை விசாரம் பண்ணார். சாகிறது யார், இதுக்குள்ளே சாகிறது யார், செத்து பார்த்துருவோன்னு பார்க்குறோம். அது மாதிரி இவர் இந்த தேகம் அல்லாமல் வேறே தேகியார் காணேன் என்றாய். மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய். கனவுல பார்த்து இல்லையா, கனவுல ஒரு நான் வந்துச்சு இல்லையா, நீ இருந்து இல்லையா, அந்த நீ யாரு? சோகமாம் கனவு தோன்றா சுளுத்தி கண்டவன் யார் சொல்வான். சுஷுப்தி, அந்த தூக்க நிலை, ஆழ்நிலை தூக்கத்தில் நல்லா தூங்குனேன்னு சொன்னேன். எப்படி தெரியும் நீ நல்லா தூங்குனேன்னு? எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? அப்போ நீ எங்கே இருந்தியா இல்லையா? என்ன நடந்தாலும் சுற்றி என்ன நடந்தாலும் தெரியல, பாம்பு இருந்தால் கூட தெரியாதுங்கிறாங்க ஆள் ரொம்ப தூக்கத்தில் இருக்கும்போது. இப்போ யார் நீ சொல்வாய். ஆக நீ நனவில் எண்ணும் அறிவுதான் ஏது சொல்வாய். விழிப்பு நிலையில் பார்க்குற இப்போ நீ பலவிதமான எண்ணங்கள்லாம் உண்டாகின்றது. எண்ணங்களை அறிபவன் யார்? மன நிம்மதி இல்லைன்னு சொல்கிறவன் யாரு? இந்த மாதிரி விசாரம், இது மெயினான விசாரம். இதுதான் மாண்டூக்கிய உபநிஷத்தில் முழுமையாக
இதை பற்றியே தான் விசாரம் ஃபுல்லாக இந்த 3 அவஸ்தைகளை வச்சுதான். இப்போ இந்த 3 அவஸ்தைகளுக்கும் வேறானவன் தான் நான். அதை யார் அறிவானோ அவன்தான் தன்னைத்தான் அறிபவன் அப்படின்னு குரு அவனுடைய அனுபவத்தை வச்சே புரிய வைக்கிறார். இப்போ இந்த மாதிரி கேட்டோன்னே என்ன ஆகும், நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். நிறைய பிரச்சனையோடு ஓடி வந்திருப்போம், இங்கே வந்தால் புது பிரச்சனை, புதுசாக யோசிக்க வைக்கிறாங்களே, என்னென்னமோ சொல்கிறாங்களே, ஏற்றுக்க முடியுது ஆனாலும் ரொம்ப குழப்பமாக இருக்கே அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தான் அவனுக்கும் இருக்குது. நனவு கண்டது நான் கண்ட நனவுல நினைவு நீங்கி கனவு கண்டதும் சுளுத்தி கண்டதும் வேறொன்றே போல் தினம் அனுபவிப்பதொக்கும் தெரியவும் இல்லை சற்றே மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அதருளுவீரே. நனவு கண்டது நான் கண்ட நனவுல நினைவு நீங்கி கனவு கண்டதும் சுளுத்தி கண்டதும் வேறொன்றே போல் தினம் அனுபவிப்பதொக்கும் தெரியவும் இல்லை சற்றே மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அதருளுவீரே. இப்போ சிஷ்யன் ஒரே குழப்பமாயிருச்சு அவனுக்கு. அவன் பதில் சொல்கிறான். ஒரு கேள்வி கேட்டோடனே அவனுக்கு யோசிக்கிறான். தனக்கா விடலாம் தெரியாது, இருக்கு குரு சொல்லி கொடுத்தா தான் புரியும். அவனே கேள்வி கேட்குறான். நனவு கண்டது நான் கண்ட நனவுல நினைவு நீங்கி கனவு கண்டதும் சுளுத்தி கண்டதும் வேறொன்றே போல் தினம் அனுபவிப்பது ஒக்கும். நனவு கண்டது நான் தான் பார்த்தேன். எதை பார்த்தேன்? முழிச்சோன்னே எல்லாத்தையும் பார்த்தேன். நனவு கண்டது நான் கண்ட நனவு உல நீங்கி நான் தான் எல்லாத்தையும் பார்த்தேன். வீடை பார்த்தேன், இந்த வீட்டில் தான் படுத்திருந்தேன், எல்லாம் பார்த்தேன். நான் அந்த நினைவு நீங்கி கனவு கண்டேன். இங்கே தான் தூங்கினேன். கனவுல கைலை சங்கத்தில் முடிச்சு. கண்ட நனவுல நினைவு நீங்கி அப்புறம் என்னாச்சு? அந்த கனவு போய் சுளுத்தி கண்டதும் வேறொன்றே போல். ஒன்னொன்று இருக்கிறாள், வேற வேற மாதிரி இருக்கு. வேறொன்றே போல கனவை பார்த்ததும் நனவை பார்த்ததும் அந்த சுளுத்தியை பார்த்ததும் ஒரே ஆள் தானா, வேற ஆளா, வேற மாதிரி இருக்கு, ஒன்று மாதிரி இருக்கு அப்படின்னு என்ன அவனுக்கு கன்ஃபியூஷன். நனவு கண்டதும் கனவு கண்டதும் சுளுத்தி கண்டதும் வேறொன்றே போல தினம் அனுபவிப்பது ஒக்கும். தினம் இது எனக்கு அனுபவம், எனக்கு நித்திய அனுபவம் தான். ஆனால் எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுவும் அதுவும் ஒன்றா வேறையான்னு என்ன புரிய மாட்டேங்குது. தினம் அனுபவிப்பது ஒக்கும் தெரியவும் இல்லை. மேலெழுந்த வரைய புரிகிற மாதிரி இருக்கு, ஆனால் ஆழமாக யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு. அப்போ பார்த்தது யாரு? தூக்கத்தை பார்த்தேன்னு சொல்கிற, பார்த்தது யாரு? நான் தான் பார்த்தேன்னா அப்போ நான் எங்கே இருந்தேன்? இப்போ இந்த மாதிரியான ஒரு கேள்வி. இப்போ நமக்கு விவகாரம் பண்ணும்போது ஜாகிரத அவஸ்தையில் நம்மளுடைய ஸ்தூல உடலும் சூக்ஷ்ம உடலும் மைண்டு, மனம், புத்தி, இது நம்ம நுண்ணுடல்னு சொல்லுவோம். நான் படிக்க போகிறத பற்றிலாம் படிக்க போகிறோம். நம்ம விவகாரம் பண்ணும்போது உடம்பும் செயல்படும், மனம் புத்தியும் செயல்படும். இதுதான் நமக்கு ஜாகிரத அவஸ்தை. இது பேர் விழிப்பு நிலைன்னு சொல்கிறோம். விழிப்பு நிலை கை கால் ஆட்டுறோம், மைண்டும் வேணும் உடம்பும் வேணும். மைண்டு மட்டும் இருந்தாலும் முடிச்சு விவகாரம் பண்ண முடியாது, உடம்பு மட்டும் இருந்தாலும் விவகாரம் பண்ண முடியாது. அப்போ என்ன வேணும் நமக்கு? ஸ்தூல உடலும் தேவை, சூக்ஷ்ம உடலும் தேவை. ரெண்டும் இருந்தால் தான் விவகாரம் பண்ண முடியும். இப்போ இது கனவுக்கு போகிறோம். கனவுல போகும்போது மைண்டு மட்டும்தான் வேலை பார்க்குது, அங்கே என்ன கிடையாது, இந்த உடம்பு வேலை பார்க்குது. மனசுலையே நம்ம ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த எண்ணங்கள்னால் நம்மளே ஒரு சிருஷ்டியை உண்டு பண்ணுறோம். இந்த கனவு நிலையில் எண்ணங்கள் அங்கே என்னது, அங்கே மனம் மட்டும்தான் செயல்படுகின்றது, உடல் அமைதியாக இருக்கின்றது. தூக்கம், அந்த ஆழ்நிலை தூக்கம் வரும்போது மனமும் ஒடுங்கி இருக்கின்றது. மனம் என்னது, அங்கே செயல்படாமல் ஒடுங்கி இருக்கின்றது. அந்த இடத்துல சொல்லுவோம் நம்ம காரண சரீரம் இருக்குது, அஜ்ஞானம் மட்டும் இருக்குது, எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்கிறோம்.
அந்த ஆழ்நிலை தூக்கத்தில் எனக்கு நான் இருக்கேங்கிறதே தெரியலை. இப்போ அங்கே அஞ்ஞானம் மட்டும் இருக்குது. அங்கே அந்த கரணம் அடங்கி இருக்கின்றது, மனம் அடங்கி இருக்கின்றது. இதை பற்றி தான் நம்ம இனிமேல் விசாரம் பண்ண போகிறோம். தினம் அனுபவிப்பது ஒக்கும், தெரியவும் இல்லை, சற்றே மனதில் உதிக்கும். கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குது, நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. சற்றே மனதில் உதிக்கும், பின்னை மறைக்கும் அது அருளுவீரே. புரிகிற மாதிரி இருக்குது, அப்புறம் புரிய மாட்டேங்குது. பின்னை மறைக்கும் அது அருளுவீரே. எனக்கு தெளிவாக புரியலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். சொல்கிறது எனக்கு ஏற்றுக்க முடியுது, ஆனால் புரியலை. வித்தியாசம் இருக்கணும். அதாவது எனக்கு ஏற்றுக்கவே முடியலைங்கிறது ஒன்று, எனக்கு புரியவே இல்லைங்கிறது ஒன்று. எனக்கு ஏற்றுக்க முடியுது, ஆனால் எனக்கு இன்னும் புரியலை அப்படிங்கிறத அவன் என்ன ஆன்சர் பண்ணணும். இப்போ நிம்மதியாக தூக்கத்தை பார்த்தது யார்? முழிச்சுட்டு சொல்கிறேன் இல்லையா? அப்போ தூங்கும்போது நீ இருந்தியா? என்ன ரூபத்தில் இருந்த? எப்படி பார்த்த? எதை வச்சு பார்த்த அப்படின்னு கேள்வி கேட்கும்போது எனக்கு புரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே தேகி இருக்காருங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. அவர் என்ன சொன்னார்? தேகம் தேகி ரெண்டையும் பிரித்து சொன்னார். இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன், அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார். அப்போ இவன் தேகத்துக்கு வேறா இது தேகி. ஓ ஆமாம், இல்லை ஏதோ சொல்கிறாங்களே, இதை மறுக்க முடியலையே. தூக்கும்போது நான் இருந்தேனா இல்லையா? இப்போ கனவை நான் பார்த்தனே, கனவை பார்த்தது யார்? ஒரே ஆளா வேறு வேறு ஆளா? கண்டிப்பாக வேறு வேறு ஆள்னு சொல்ல முடியாது. வேறு யார் உள்ளுக்குள்ளே வந்திருப்பா? வந்து எனக்குள்ளே யார் வந்தா? கண்டிப்பாக வேறு ஆள் கிடையாது. அப்போ நான் தான் பார்த்துருக்கேன். அப்போ பார்ப்பவன் ஒருத்தனாக தான் இருந்திருக்கேன். எதை பார்த்துருக்கேன்? 3 அவஸ்தைகளையும் பார்த்துருக்கேன். எந்த 3 அவஸ்தைகள்? விழிப்பு, கனவு, உறக்கம். இந்த 3 அவஸ்தையிலையும் அதை பார்ப்பவன் ஒருத்தன் இருக்கின்றான். அவன்தான் நான் அப்படிங்கிறத குரு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த 3 அவஸ்தைகளுக்கும் வேறானவனாக என்னை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது கனவுல எனக்கு யாரோ என்னை அடிச்சுட்டாங்க, ரத்தம் கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுது. முழிக்கிறேன், ரத்தமே இல்லை, வலியே இல்லை. இப்போ அவஸ்தை மாறும்போது என்னாது? பிரச்சனையே மாறிடுது. இங்கே பசியோடு தூங்க போகிறேன், அங்கே எனக்கு நிறைய சாப்பாடு கிடைக்குது. இங்கே சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன், அங்கே பசி வருது. அப்போ என்ன ஆகுது? அவஸ்தைகள் மாறும்போது அந்த அவஸ்தையில் விழிப்பு நிலையில் இருக்கிற பிரச்சனையே வேற, கனவு நிலையில் இருக்கிற பிரச்சனையே வேற. எந்த பிரச்சனை உண்மையான பிரச்சனை அப்படிங்கிறத ஆழமாக அவனுக்கு புரிய வைக்க போகிறார். இனிமேல் அடுத்த கிளாஸ்லேருந்து கொஞ்சம் நமக்கு ஹையாக வரப்போகுது சாஸ்திரத்தை. இந்த ஒரு அனுபவத்தில் இருக்கின்ற ஒரு எல்லாருக்கும் அனுபவமாக இருக்கின்ற ஒரு இந்த 3 அவஸ்தைகளை வச்சு அந்த தேகத்துக்கு வேறாக இருக்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபத்தை புரிய வைக்க போகிறார். அடுத்து நமக்கு ரொம்ப கொஞ்சம் ஆழமான விசாரங்களை கூட்டிகிட்டு போகிறார். இதுதான் நம்மளுடைய நோக்கம். இதுதான் நம்மளுடைய விசாரம். ரொம்ப ஆழமான விஷயங்களை இருக்க போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல கவனமாக பயந்துட வேண்டாம். நமக்கு திரும்ப திரும்ப புரியல அப்படின்னா ஒரு கைக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்குற புதுசாக இருக்கலாம், இந்த சப்ஜெக்டே புதுசாக இருக்கலாம். திரும்ப திரும்ப கேட்கும்போது கண்டிப்பாக புரியும். புரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நமக்கு அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம சாண்டிங் பண்ணிடுவோம். தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானேல் பின்னைய தலைவன் தானாய் விரமமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை என்னை நீ கேட்கையாளே ஈதுபதேசித்தேனே என்னை தான் சடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீரையா தன்னை தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ பின்னை தான் அவர்கள் எல்லாம் பிறந்திறந்துழலுவானேன் நின்னை தான் நம்பி நேர்க்கு நின்னயம் அருளுவீரே இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன் அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார் சொன்ன பின் தேகி யாரு தூலமல்லாமல் என்றான் பின்னது கேட்ட ஐயர் பீழையும் நகையும் கொண்டார்
தேகம் அல்லாமல் வேறே தேகியார் காணேன் என்றாய். மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய். சோகமாம் கனவு தோன்றா சுளுதி கண்டவனார் சொல்வாய். ஆகணி நனவில் என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய். நனவு கண்டது நான் கண்ட நனவுல நினைவு நீங்கி. கனவு கண்டதும் சுளுத்தி கண்டதும் வேறொன்றே போல். தினம் அனுபவிப்பதொக்கும் தெரியவும் இல்லை சற்றே. மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அதருளுவீரே. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன். செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.